நான் சீமானை பார்த்து கேட்குறேன், தமிழ்நாட்டினுடைய 80% மொத்த வியாபாரம் குஜராத் பெருவணிகர்கள் கையில் இருக்கு. நீ ஏதாவது கேட்க முடியுமா? கேட்டுருவியா? நான் கேட்குறேன், சொடக்கு போட்டு நான் கேட்குறேன். ஆனால் மேடையில் நின்றுட்டு தம்பி டோன்ட் வரி பி ஹாப்பி, அண்ணன்லாம் அப்படிதான்டா தம்பி. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் விஜயலட்சுமி பிரச்சனை மைண்டில் வச்சுக்கிட்டு, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அண்ணனுக்கு ஃபேன் ஃபாலோயர்ஸ் அதிகமாயிட்டாங்க. லேடிஸ் எல்லாம் பயங்கரமாக எனக்கு ஃபாலோயர்ஸ் ஆயிட்டாங்க. இந்த இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அவரோட ஆட்டிடியூட் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸில் வந்த ஒரு லேடி, ஒரு பாப்பா, ஒரு தங்கச்சியை அவ்வளோ அவமானமாக பேசிட்டு போறாருல்ல, கெட்ட வார்த்தை சொல்லிட்டு போனார். இன்னைக்கு பாருங்க, சீமான் மீது அப்படின்னு உங்களுக்கு கோபம். ஒரு சமூகத்தை வழிநடத்துகிற ஆளுமைத்தன்மை இருக்கணும், ஒரு இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக வரக்கூடிய தலைமை பண்பு இருக்கணும். இது எதுவுமே இல்லாத ஒருத்தரை கேள்வி கேட்கறது அப்படின்றத அரசியல். எதை வச்சு அப்படி ஒரு குற்றச்சாட்டை சீமான் மீது சொல்றீங்க? பொறுப்பு இல்லாம இருக்காரு. ஏன்னா அவங்க கட்சியில யாருமே இல்லையே. 13 பேரை படுகொலை பண்ணாங்கல்ல எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில், ஸ்டெர்லைட் போராட்டம். அங்க ஒன் மேன் கமிஷன் வச்சு திமுக அரசு அதை அறிக்கை வாங்கினாங்களே, அந்த அறிக்கையில இவர் கொடுத்த வாக்குமூலம் இருக்கு. சீமான் கொடுத்த வாக்குமூலம். நான் யாரையும் போராட சொல்லுங்களம்மா, அவங்களா தன்னெழுச்சியா போய் போராடிட்டாங்கம்மா. நான் நல்லாமேம்மா, தம்பியை கோர்த்து விட்டது ஒண்ணு, தான் எஸ்கேப் ஆனது 2. என்ஐஏ சோதனை சீமானுடைய கட்சி மேல போடுங்க, ஆன்லைன்ல வந்து. அதுக்காக நாம் தமிழர் கட்சி துப்பாக்கி தயாரிக்குது அப்படின்னு துப்பாக்கி தயாரிச்சு பயங்கரமான ஒரு இதா இருக்கு. ஏங்க இது கேஸே அப்படிதாங்க. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த அரசியல் கட்சிக்குமே ஒரு பெரிய மிரட்டல் மாதிரி இருக்கு இந்த விஷயம். உண்மைதான். நீங்க சீமான் அவ்வளவு பெரிய ஆளு இல்லங்க, ஆளே கிடையாது. கட்சியோட தலைவர் இல்ல, மாநில தலைவர். ஏங்க, ஒரு கட்சியினுடைய வெற்றி எப்படி தீர்மானிப்பீங்க? அந்த கட்சியினுடைய தேர்தல் வெற்றி இல்லையா? தேர்தல் வெற்றியில ஏன் சீமானே நேரடியா களத்துல நின்றும் வெற்றி அடைய முடியல? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நேரடியாக களத்துல பாஜக அவங்க கூட போய் ஓட்டு கேட்டாங்க. நான் அங்க 10 நாள் இருக்கேன். நீங்க சொல்றது பார்த்தா சீமான யாரோ இயக்குறாங்க, யாரோ மறைமுகமா பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வெளிப்படையா இயக்குறாங்க. பிஜேபியோட சீமான் கூட்டணி சேர போறாரா 2026? பேச்சுவார்த்தையே முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஒரு கூட்டணி எந்த கட்சி கூடயும் போகல சீமான். ஏன்னா யாரும் சேர்க்கல. ஒருவேளை சீமான் அடிச்சு நீங்களாம் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ? நீங்க தலைவரா இருக்க தகுதி இல்ல, சுந்தரவழி பக்கத்துல நீங்க சீமானுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சீமான் விஜயலட்சுமி விஷயத்துல சமீபத்தில் ஒரு வீடியோ பேசி வெளியிட்டு இருந்தீங்க. பயங்கரமா சீமானை தாக்கி பேசியிருந்தீங்க. சீமான் மீது அப்படி என்ன உங்களுக்கு கோபம்? ஒரு சமூகத்தை வழிநடத்துகிற ஆளுமைத்தன்மை இருக்கணும், ஒரு இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக வரக்கூடிய தலைமை பண்பு இருக்கணும். இது எதுவுமே இல்லாத ஒருத்தரை கேள்வி கேட்கறது அப்படின்றத அரசியலை. எதை வச்சு அப்படி ஒரு குற்றச்சாட்டை சீமான் மீது சொல்றீங்க? பொறுப்பு இல்லாம இருக்காரு, தலைமையேற்று இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமா, ஏன்னா அவங்க கட்சியில யாருமே இல்லையே. அவங்க கட்சியில தொடக்கத்துல இருந்த தலைவர்கள் ஏற்கனவே இல்லை. தொடக்கத்துல கூட இருந்து இயக்கத்தை வளர்த்தவங்க, இயக்கத்துக்கான பேர் சூட்டினவங்க, அந்த கொஞ்சம் பேர் நின்று மதுரையில மீட்டிங் நடத்தவங்க யாருமே கூட இல்லை. 2வது கட்ட தலைவர்களாக இருந்த பலரும் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் வந்தவங்கலாம் யாருமே இல்லை. இப்போ 3வது கட்டமாக வந்தவங்க கூட வெளியே போயிட்டாங்க. இப்போ கூட யாருமே இல்லை. ஒரு 2 பேர் போனால் அவங்க மேலே ஏதோ குற்றம், அவங்களுக்கு ஏதோ விருப்பம் இல்லை, அவங்க ஏதோ முரண்பட்டு வெளியே போகிறாங்க. ஒரு கூடாரமே காலியாகுதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே பிரச்சனை தலைவர் மேலே இருக்குன்னு அர்த்தம். உதாரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலியில் நடந்த கலந்தாய்வு கூட்டம், அங்கே ஒரு கேள்வி கேட்பதற்கு சொந்த கட்சி தம்பி எந்திரிக்கும் போது வெளியே போடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அங்கே இருக்கிற பவுன்சர்ஸ் வச்சு தூக்கி வெளியே போட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தலைமை பண்புக்கான அழகா? முதல்ல சுதந்திரம் இருக்கணும். அங்கே சுதந்திரமான கலந்துரையாடலுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். இப்போ எதுவுமே இல்லைங்க. ஒன் மேன் ஆர்மி மாதிரி செயற்குழு இல்லை, பொதுக்குழு இல்லை, ஒரு மாவட்ட செயலாளர் முடிவெடுக்க முடியாது. நான் வருவேன், நான் பேசுவேன், நான் பேசுகிறது தான் இயக்கம், நான் பேசுகிறதா சித்தாந்தம் அப்படின்றது தலைமை பண்புக்கான அழகு இல்லை. 2வது கட்டம். 2வதா எல்லோரையும் இழிவுபடுத்தி பேசுவது. மேடையில் நின்றுட்டு அப்படி சொடக்கு போட்டு டே அப்படின்வார். இந்த 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் கூலிகளாக வந்திருக்கிற வட இந்திய தொழிலாளர்களை பார்த்து நான் கஞ்சா கேஸ் போட்டு அடிக்கிற அடியில் 2 வாரத்தில் அவன் ஓடுவான். இப்போ ரேப் கேஸ் போடுவேன், இதை நான் டீசெண்டாக சொல்கிறேன். ரேப் கேஸ் போடுவேன், அடிப்பேன், சோறு இல்லாமல் போடுவேன், ஜெயிலில் போட்டு துவைக்கிற துவையில் அவன் ஓடுவான். நான் சீமானை பார்த்து கேட்குறேன், தமிழ்நாட்டினுடைய 80% மொத்த வியாபாரம் பணியாக்கள் கையில் இருக்குது, அதாவது குஜராத் பெருவணிகர்கள் கையில் இருக்குது. இன்னும் புரிகிறபடி சொல்கிறேன்னா சேட்டுக கையில் இருக்குது. நீ ஏதாவது கேட்க முடியுமா? கேட்டுருவியா? நான் கேட்குறேன், சொடக்கு போட்டு நான் கேட்குறேன். அப்போ சாமானியன் ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் கூலியாக 2 நேரம் சோறை சாப்பிட்டுட்டு பண்ணி குடிச மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு அவன் வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்கான். அவன் பின்னாடி இருக்கிற அரசியல் நம்ம சரிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதை நீ கேலி பண்ணி நான் பச்சை மட்டையால் அடிப்பேன், அவன் மேலே கற்பழிப்பு கேஸ் போடுவேன், கஞ்சா கேஸ் போடுவேன் இப்படின்னு வாய்க்கிழிய பேசுறது எந்த தலைமைக்கான அழகு?
மேடையில் நின்று தங்கச்சிகள் முன்னாடி டேக் இட் ஈஸி பி ஹாப்பி அப்படின்னு ஒரு பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தம்பியை பார்த்து சொல்றது எந்த மாதிரியான தலைமைக்கு அழகு? இதெல்லாம் இருக்குல்ல. நான் கம்மியா சொல்றேன். அது யாருன்னு கூட நீங்க சொல்லிடலாம். இல்ல தம்பி அவர் வந்து கார்த்திக்னு ஒரு பையன், இடும்பவனம் கார்த்திக்னு ஒரு பையன், தன்னுடைய கட்சியில இருந்த சக பயணியா இருக்கிற ஒரு தோழியை லவ் பண்றாரு. தப்பு இல்லை, பாலியெல்லாம் தொடர்பில் இருக்காங்க, அது அவங்க சொந்த விருப்பம். ஆனால் அந்த பொண்ணை கை விட்டுட்டு அண்ணன் சொல்லிட்டாரு இதெல்லாம் செட் ஆகி வராது அப்படின்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது. பட் அந்த ஆடியோட உண்மைத்தன்மை என்னன்னு நமக்கு இருக்கட்டும், உண்மைத்தன்மை இருந்ததெல்லாம் இவங்க அந்த பொண்ணு பேசியிருக்காது, அதில் வீடியோவே வெளியே வந்துச்சுல. அந்த பொண்ணு பேசின வீடியோ வெளிவந்திருக்கு. சீமான் போன்ற மற்றவர்களோடு அந்த பெண்ணுக்கு சார்பாக ஈழத்தமிழர்கள் பேசிய ஆடியோஸ் வெளியே வந்திருக்கு. எல்லாமே செட் பண்ணுற அளவுக்கு ஒரு வேலையும் இல்லைங்க, அதுவாக வெளியே வந்துட்டு இருக்கு. அப்போ இதில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, பாலியல் சுரண்டல் செய்த ஒருத்தரை பார்த்து அவர் மீது நடவடிக்கை எடுக்காம கட்சி நடவடிக்கை எடுக்கணும். அதானே எல்லா கட்சியிலும் நடக்குது, கட்சி நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கலன்றது வேற. ஆனால் மேடையில் நின்றுட்டு தம்பி டோன்ட் வரி பி ஹாப்பி, அண்ணன்லாம் அப்படிதான்டா தம்பி, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் விஜயலட்சுமி பிரச்சனையை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அண்ணனுக்கு ஃபேன் ஃபாலோயர்ஸ் அதிகமாயிட்டாங்க. லேடிஸ் எல்லாம் பயங்கரமாக எனக்கு ஃபாலோயர்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு எப்ப பேசினாரு? மேடையில பேசியிருக்காருங்க. இடும்பவனம் கார்த்தியை பக்கத்துல வச்சு இடும்பவனம் கார்த்தி கீழே நிக்கிறாரு, மேல பேசுறாரு. அந்த வீடியோ வைரல் வீடியோ தமிழ்நாட்டில். இது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம்? ஒரு பாலியல் குற்றவாளியை டேக் இட் ஈஸி பி ஹாப்பின்னு சொல்ல ஒரு தலைவனால முடியும்னா நீ தலைவனான்ற கேள்விதான் தமிழ்நாடு எழுப்புற கேள்வி. அதை தவிர்த்துட்டு எங்கள் மண்ணுக்காக, என் நிலத்திற்காக போராடிய, என் சமூக நீதி போராட்டத்திற்கு நெம்புகோலா இருந்த வீதி எங்கும் ஒரு குக்கிராமம் வரைக்கும் தெரு தெருவா மூத்திரச்சட்டியை தூக்கிட்டு நாயா பேய அலைஞ்சு என் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கணும்னு போராடினவருங்க பெருசு, எங்க பெருசு பெரியாரு. அவரை நொட்டாங்கல டீல் பண்ற அளவுக்கு நீ ஒரு ஆளாண்டு கேள்வி இருக்குல்ல, அதுதான் அவர் மேல இருக்கிற இயல்பான கோபம் நான் பாக்குறேன். சீமான் மீது முதல் கோபம் தந்தை பெரியாரை தாக்கி பேசினதுதான் முதல் கோபம். அவர் அரசியல்வாதி இல்லை அப்படின்றது, அரசியலை வைத்து இளைஞர்களை மூளைச்சலவை செய்வது, அரசியலை பயன்படுத்தி திரள் நிதியில தின்பது, அந்த அரசியலை பயன்படுத்திக்கிட்டு பார்ப்பனிய அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்ணுவது, அதன் அடிப்படையில் எங்க தலைவர்களை கொச்சைப்படுத்துவது. சீமானா நீங்க அரசியல் ரீதியா பேசுறதுங்கிறது வேற. ஆனா சீமானுடைய முதல் மனைவியே விஜயலட்சுமி தான், நடிகை விஜயலட்சுமின்னு பேசுறீங்களே, இது என்ன தனிப்பட்ட முறையில கோபம்? இதுதான் நானா கேட்கிறேன். ஆக்சுவலா வந்து அதான் கரெக்டும் கூட. இது நீதிபதி கேட்டது. எதை வச்சு சொல்றீங்க? நீதிபதி கேட்டது. ஆக்சுவலாக இது நீதிமன்றத்துக்கு போகுது. இந்த போலீஸ் தரப்பு சார்பாக முகிலன் சொல்லிட்டு அவர் போய் அங்கே வழக்கறிஞர் போய் பேசுகிறாரு. அங்கே அவர் பேசும்போது சில ஆதாரங்களை கொடுக்குறாரு. சரி, 2008க்கு மேலே 2008 தான் பழக்கம் ஆகுது. அந்த காலகட்டத்தில் அவங்க மதுரையில் ஒரு கோயிலில் மாலை மாற்றிக்கிட்டாங்க. உண்மையா? உண்மைதான். அது அவங்க கொடுத்த வாக்குமூலத்தில் இருக்குது, இது நம்ம சொல்லலை. அவங்க கொடுத்த வாக்குமூலத்தில் இருக்கு, யாரெல்லாம் கூட இருந்தாங்க எல்லாமே வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குமூலத்தை சீலிடப்பட்ட கவரில் வச்சு நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காரு அந்த வழக்கறிஞர். அப்போ தான் சொல்கிறாரு மாலை மாற்றிருக்கிறாங்க. மாலை மாற்றினா கல்யாணமானு ஒரு கேள்வி வரும். தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கல்யாணம் வெறும் மாலை மாற்றிக்கிறது, அதுதான் சுயமரியாதை கல்யாணம். அதுதான் அண்ணாவுடைய பீரியடில் முதல் முறையாக சட்டம் போட்டு சுயமரியாதை திருமணம் செல்லுபடியாகும் சட்ட ரீதியானார். வெறும் மாலை மட்டும் மாற்றிக்கலாம், நீங்கள் தாலி கூட கட்ட தேவையில்லை. அந்த திருமணம் தான் அவர் செஞ்சிருக்காரு. சாட்சி கையெழுத்துலாம் தேவைப்படும் இல்லையா? இல்லை, அது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான். கோயிலில் மாலை மாற்றுறதுக்கு அது இல்லை. எல்லா கோயில்களிலும் அந்த ரெஜிஸ்டர் இது இல்லை. அப்போதைக்கு ஒரு பொண்ணை ஏமாத்தணும்னா ஏதாவது ஒரு கோயிலில் போய் மாலை ஏமாத்திட்டோம்னா, இந்த பெண்களுக்கு இருக்கிற ட்ரெடிஷ்னலாக மூளை இருக்குல்ல, மாலை மாற்றிட்டாரு இவர் நம்ம வீட்டுக்காரர் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த பட்சம் ஒரு புகைப்படம், ஒரு ஃபோட்டோ நிறையா இருந்திருக்கு. அவர் ஃபோட்டோ வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸு கையில் இருந்திருக்கு. மேபி இப்போ கிடச்சா இருந்து புறந்த வெளியே வந்துட்டாங்களே, இப்போ கூட நின்னவங்க யாருன்னு இருப்பாங்கல்ல, எந்த கோயிலில் எத்தனாம் தேதின்ற வரைக்கும் கலெக்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த காலகட்டத்தில். எல்லாமே மேக்ஸிமம் அவங்க எல்லா ரெக்கார்ட்ஸும் கொடுத்துருக்கிறதா தான் சொல்கிறாங்க. என்னென்ன ஹாஸ்பிட்டல் போனது, அவங்க வந்து கரு கலைச்சிக்கிட்டது எல்லாத்துக்குமான ரெக்கார்ட்ஸும் கையில் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் அவருக்கு வந்து தயங்குறாரு. அதுக்காக விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் நடுவில் விஜயலட்சுமிக்கு 8 முறை கரு கலைஞ்சதெல்லாம் புள்ளி விவரம் மாதிரி பேசி, அதை அவங்க கொடுத்த பேட்டியில் நீங்கள் பார்த்துருக்கணும். அவங்க கொடுத்த விஜயலட்சுமி பேட்டி அவங்களே சொன்னதா? பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க சொன்னது, நான் சொல்லலை. பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க சொன்னது தான். 7 முறையோ 8 முறையோ கருக்கலப்பை பண்ணியிருக்கிறோம். நான் வந்து மாதவிடாய் காலத்தில் கூட அவரோட பாலியல் தொடர்பில் இருந்திருக்கேன். இதெல்லாம் வந்து வெளியே சொல்லியிருக்கிறாங்க. அபாண்டம்ன்றது நம்ம வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணுன்றக்காக அவங்க வெளியே சொல்லுவாங்க. எந்த ஒரு ஹஸ்பண்டுமே தன்னுடைய ஒய்ஃபை பீரியட்ஸ் டைமில் அப்படி அணுக மாட்டாங்களா? அவ்வளோ தூரம் அப்ரோச் அப்படி பண்ண மாட்டாங்களே நமக்கு? இல்லை, பொதுவாக வந்து நீங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி வைக்க முடியாது. அப்படி பண்ணுறவங்க வெறி பிடிச்ச
மிருகமா தான் அதுதான் இருப்பாங்க அதுதான் அப்படிதானே பார்க்க பாலியல் சார்ந்த ஒரு சுரண்டல்வாதியா இருந்திருக்காருன்றதா இதுல இருக்கு. நம்ம இது விஜயலட்சுமி சொன்னதுதான். அவங்க பேட்டியிலேயே பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்ன விஷயம் தான் இதெல்லாம். அதுவும் அழுதுகிட்டே அவங்க சொன்ன சம்பவங்கள் தான் இதெல்லாம். ஒரு மனிதன் பாலியல் ரீதியாக மூளை குழம்பி போய் இருக்கிற ஒரு ஆளுடைய எக்ஸ்ட்ரீம் தான் இதுன்னு பார்க்குறோம். மனுஷங்க மாறுபடுவோம். ஒரு மனுஷனும் ஒரு யுனிக். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் யுனிக். அவங்களுக்கு வேற வேற குணம் இருக்கும், வேற வேற சூழ்நிலை இருக்கும், வேற வேற ரியாக்ட் பண்ணுவாங்க. இவர் இப்படி ரியாக்ட் பண்ணதா அவங்க கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட். இது அத்தனையும் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டு கோர்ட்டில் கொடுத்தாச்சு. அதனால நீதிபதி கேட்குறாரு, அப்பனா இவருடைய முதல் மனைவி விஜயலட்சுமியான்னு நீதிபதி கேட்குறாரு. புரியுதுங்களா? சுந்தரவல்லி கேட்டால் நீங்கள் கேட்கலாம், ஏங்க அப்படி கிளப்பி விடுறீங்கன்னு. நீதிமன்றம் கேட்குது. நீதிமன்றம் கேட்கறதுக்கு அவங்க கையில் இருக்கிற ஆதாரம் பேசுது. அப்ப இப்ப இருக்கிற மனைவி கயல்விழி, அப்போ கயல்விழி 2வது மனைவி ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவாங்க. நீங்கள் முதல் மனைவியா நீங்கள் மாலை மாற்றினாலும் தமிழ்நாட்டில் செல்லும் அந்த திருமணம். அது நிரூபிக்கப்பட்டால் கயல்விழி ஆட்டோமேட்டிக்காக 2வது மனைவி ஆயிடும். வேற அது தவிர்க்கவே முடியாது தோழர். ஒருவேளை சீமான் நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வளர்த்து விட்டுட்டாரு, சீமான் ஒரு பெரிய தலைவராக பார்க்கப்படுறாரு, இப்படிங்கிற ஒரு பொறாமையில கூட விஜயலட்சுமி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களோ, அல்லது விஜயலட்சுமியை சீமானுக்கு எதிராக யாரோ திசை திருப்பி விடுறாங்களோங்கிற பார்வையெல்லாம் இருக்குல்ல? நான் மதுரை தானே, உங்களுக்கு தெரியும். நான் மதுரை தான். எனக்கு 25 வருஷமாக சீமானை தெரியும். நான் யூஜி படிச்சுட்டு இருந்த காலத்துலேருந்து சீமான் என் குடும்ப நண்பர். ஸோ சீமானுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். விஜயலட்சுமி விஷயமும் எனக்கு அப்பயே தெரியும். விஜயலட்சுமி குறித்து மதுரையில் இருந்த தோழர்கள் அப்பயே தெரியும், எல்லாருக்குமே அப்பயே தெரியும். சரி, தகவல் சினிமா துறையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நட்பு இருக்கும், ஏதோ நம்ம அதை கடந்து போகிறோம். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா, நானே நேரடியாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் அது. அதனால அந்த உருட்டெல்லாம் உருட்டக்கூடாது. 2வது, சீமான் என்ன ஒரு வார்டு மெம்பர் கூட ஜெயிக்காத ஒரு ஆளுக்கு இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு டீமை செட் பண்ணி ஒரு ஆளை செட் பண்ணி இவருக்கு எதிராக பேசுன்ற அளவுக்கு சீனே கிடையாது. சீமான் அவ்வளவு பெரிய ஆளு இல்லங்க, ஆளே கிடையாது. கட்சியோட தலைவர் இல்ல, மாநில தலைவர். ஏங்க, ஒரு கட்சியினுடைய வெற்றி எப்படி தீர்மானிப்பீங்க? அந்த கட்சியினுடைய தேர்தல் வெற்றி இல்லையா? தேர்தல் வெற்றியில ஏன் சீமானே நேரடியா களத்துல நின்றும் வெற்றி அடைய முடியல? தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்கு. அந்த தெளிவான பார்வையோடு இவரை பார்க்கும்போது இவரெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு லாயக்கே கிடையாது. நம்ம அப்படி சொல்லிட முடியாது. 8% வாக்கு வங்கி வச்சிருக்காரு. நீங்க ஒன்றும் இல்லைங்க, நீங்க எத்தனை மார்க் வாங்கினா பாஸ்? 35 மார்க் வாங்கினா பாஸ். இப்போது கூட்டணி சேருகிற போது கம்யூனிஸ்டுகள் 6 தொகுதியில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சட்டமன்ற தொகுதியில் 6 தொகுதியில் நிற்கிறாங்க. அப்போ எங்கள் வாக்கை நீங்கள் எதில் கணிப்பீங்க? அந்த 6 தொகுதியில் எவ்வளோ வாக்கு விழுந்திருக்கோ அது ஏன் வாக்காக மாறும். நீங்கள் 234 தொகுதியில் நில்லுங்க, சில்லறையாக தூக்கி போட்டால் கூட ஒரு அமௌண்ட் வந்துருங்க, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு. இது ஒன்று நடக்கும். 2வது, இல்லீகலாக அவர் கூட்டணி ஒன்றை போடுவார் எல்லா இடங்கள்லையும். இது நான் சொல்லலை, அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்த தம்பிகளே பல வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க. பல வீடியோக்களில் பல கண்டென்ட் இருக்கிற வீடியோக்களில் இதுவும் உண்டு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கட்சி தொண்டர்கள்லாம் சொல்லுவாங்க, சீமான் என்ன பண்ணுவார்னா வலுவான ஆளுக இருக்கிற இடத்துல டம்மியான ஒரு கேண்டிடேட் போட்டு அங்கே பேரம் பேசிக்குவார். நல்ல வலுவாக ஒருத்தர் காலி பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல கொஞ்சம் வலுவாக வேலை செஞ்ச ஒரு ஆளை போடுவார். இதெல்லாம் இவங்க ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு மாதிரி இருக்கு. இது இல்லை, இதெல்லாம் தம்பிகள் கூட இருந்தவங்க சொல்லும்போது அபாண்டமா இல்லையா என்பதை சீமான் தான் விளக்கணும். நம்ம கேட்குறோம், பார்க்குறோம், அதுக்குள்ளே இருக்கிற நியாயத்தை பேசுகிறோம். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டையும் சீமான் மீது சீமான் கூட இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அங்கே இயற்கை வளத்தை பாதுகாப்புன்னு வாய்க்கிலேயே பேசுகிறாருல்ல சீமானை. இன்னொரு தம்பி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதில் என்ன பேசியிருக்காருன்னா, மணல் அள்ளுறாங்க, கல் உடைக்கிறாங்க, அந்த ஆளுகிட்ட போய் மாவட்ட செயலாளர் காசு வாங்கிறார், நாம் தமிழர் மாவட்ட செயலாளர். உடனே அங்கே ஒரு பையன் வீராவேசமாக போய் சேர்ந்துருப்பானுங்கள்ல, ஒரு மாற்று அரசியல், நாங்கள்லாம் அந்த தமிழ்நாட்டை சுத்தப்படுத்த வந்தோன்னு மைண்டில் ஏற்றிட்டு போய் நின்று ஒரு தம்பி போய் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டார், அண்ணே என்னண்ணே இப்படி போய் மாவட்ட செயலாளர் காசு வாங்குறாரு, அப்புறம் எப்படா தம்பி கட்சி நடத்துறது? இவர் தான் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க போறாரு, அது இயற்கை வளங்களை பாதுகாக்க. இந்த வீடியோ இன்னும் இருக்கு, முன்னாள் தம்பிகள்னு போடுங்க, உங்களுக்கு ரகரகமா வரும். அப்போ ஒரு விஷயம் புரியுதா? நீங்கள் பேசுகிற அரசியலுக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் கொஞ்சம் கூட தொடர்பு இல்லை. நீங்க சொல்றது பார்த்தா சீமான யாரோ இயக்குறாங்க, யாரோ மறைமுகமா பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வெளிப்படையா இயக்குறாங்க. யார் இயக்குறாங்கன்னு சொல்ல வெளிப்படையா ஒரு பெரிய பார்ப்பனிய டீம் இருக்கு. ஏன் இப்ப அந்த பக்கம் இல்ல நான் வெளிப்படையாவே பேசுறேன். ரஜினியை சந்திக்க சொல்லி அவர் தான் டைரக்ஷன் பண்றாரு. அதனாலதான் ரஜினியை சந்திச்சுட்டு வெளியே வந்தா சங்கி என்றால் தோழன் மாறுது. இதுக்கு முன்னாடி என்ஐஏ சோதனை வருது. ஏன் போய் துக்ளக் குருமூர்த்தி அவர்களை போய் சந்திக்கிறாருன்னா என்ஐஏ சோதனை. என்ஐஏ சோதனை ஏன் வருதுன்னா, சேலத்தில் ஒரு 3 தம்பிங்க சேர்ந்து துப்பாக்கி செஞ்சுட்டு இருக்காங்க.
கையங்களவமாக போலீஸ் போய் பிடிக்குது, தகவல் தெரிஞ்சு போலீஸ் கையங்களவமாக பிடிச்சிட்டாங்க. அந்த ஆதாரங்களை எடுத்துகிட்டு வந்தபோது அவன் வந்து நாம் தமிழர் கட்சி, நான் வந்து இயற்கை வளங்களை சூறையாடுறவங்கள கொல்ல போகிறோம், அதுக்கு தான் துப்பாக்கி செஞ்சுட்ருக்கோம் யூடியூப்பில் பார்த்து அப்படின்னு செஞ்சிட்ருக்காங்க. அவனை தூக்கி உள்ளே போட்டு அவனோட நெட்வொர்க்கில் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது சாட்டை துரைமுருகன், அப்புறம் இங்கே இருக்கிற கார்த்திக், எல்லாரோடைய வீடுகளுக்கும் ரைடு போகுது, என்ஐஏ போகுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இதுதான். என்ஐஏ போன உடனே இந்த கட்சிக்கு ஏற்கனவே வெளிநாடுகள்லேருந்து விடுதலை புலிகள் இயக்கம் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட, உள்நாடுகள் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட இயக்கம். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ரூபா வருது, அந்த ரூபாயை நீங்கள் உங்கள் கட்சி நிதியை கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சேர்த்து தான் விசாரணையை. அந்த விசாரணை போன பிறகு கட்சியை முடக்குகிற அபாயம், தடை செய்கிற அபாயம் வந்த உடனே தான் அவர் போய் துக்ளக் குருமூர்த்தியை பார்க்குறாரு, ரஜினியை பார்க்குறாரு, வெளியே வந்து சங்கி என்றால் தோழன்றாரு. அதுக்கப்புறம் தினமலருடைய கோபால்ஜியை போய் பார்க்குறாரு. அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, மேலே அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் துணை முதலமைச்சராக உங்களுக்கு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம், நம்ம கொஞ்சம் கீழே சேர்ந்து அடிச்சு விளையாடுவோம். ஸோ இங்கே ஐக்கானா இருக்கு. எந்த கட்சியில் துணை முதலமைச்சர் பதவி? இவருடைய கட்சி வச்சுப்பாங்க, கூட்டணி ஆட்சி நடக்கும், பாஜகவோட இவங்க சேர்ந்து நிற்பாங்க. பிஜேபியோட சீமான் கூட்டணி சேர போறாரா 2026? பேச்சுவார்த்தையே முடிஞ்சிருக்கு. அதனுடைய நம்புற மாதிரியா இருக்கு. நீங்க நம்பலன்னா இது வரைக்கும் ஒரு கூட்டணி எந்த கட்சி கூடயும் போகல சீமான். ஏன்னா யாரும் சேர்க்கல, நீங்க சேர்த்தாதானே கூட்டணி அமையும். சேர்க்கலைங்க. இவரோட போய் தம்பிங்களே பாவங்க, அவங்களே அண்ணன் இன்னைக்கு என்ன சொல்லுவாரோ, நாளைக்கு என்ன முட்டு கொடுக்குறதோ அப்படின்னு பதறிட்டு இருக்கிற காலகட்டம். கூட்டணி சேரலாம். கூட்டணியெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், கூட்டணியை கையாளுகிறதுக்கு ஒரு ஆளுமைத்தன்மை வேணும், கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒரு ஒற்றை எதிரி வேணும். சித்தாந்தத்தில் கிட்டத்தட்ட அது ரெண்டும் எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் அந்த கூட்டணி பலமாக இருக்கும். அது நம்ம பார்த்த வரலாற்று உண்மை. இவங்க எல்லாரும் பல முறை சந்திக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீங்கள் எப்படி போய் திரும்ப 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 இந்த 2 பேரையும் சந்திச்சுட்டே இருக்கீங்க? ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய 2 பேரை நீங்கள் மேடையிலே சொன்னீங்களே, ஆர்எஸ்எஸ்காரங்க எனக்கு 2000 கோடி கொடுக்குறேன்னாங்க, 500 கோடியும் சொன்னார் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தானே அது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் நாங்கள்லாம் யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு வரல, நேரடியாக களத்தில் பாஜக அவங்க கூட போய் ஓட்டு கேட்டாங்க. நான் அங்கே 10 நாள் இருந்தேன். இடைத்தேர்தலில் நான் 10 நாள் களத்துல நின்னேன். நாம் தமிழர் கூட பிஜேபி இருந்தது. பிஜேபி தொண்டர்கள் அவங்களோட வெளிப்படையா போய் ஓட்டு கேட்டாங்க. அந்த உள்ளூர்ல நமக்கு தெரியாதுல்ல, உள்ளூர்ல நம்ம கூட இருந்த தோழர்கள் எனக்கு சொல்றாங்க, தோழர் இவங்கள பிஜேபி தோழர் அப்படின்றாங்க. ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிருக்கு, வீடு வீடா போய் துண்டறிக்கை கொடுத்து ஓட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க சீமானுக்காக. அதுவரை பெரியார் ஏதாவது பேசியிருப்பாரா? பேசவே இல்லை. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பெரியாரை இழிவுபடுத்தி அந்த பேசினதே இல்லை. சீமான் பேசினதே இல்லை. பெரியாரோடு முரண்படுகிறேன் வேணா வாய்களையே பேசிட்டு போவார், திராவிடத்தோட முரண்படுகிறேன் அப்படின்னு பெரியாரோடு முரண்படுகிறேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அதுக்கு பிறகான அஜெண்டா தான் பெரியாரை உடைப்பது, பெரியாரிய கருத்துக்கள் மீது கேள்விகளை வைப்பது, அல்லது அதை வந்து சமரசம் இல்லாமல் அவதூறு பரப்புவது. இந்த அஜெண்டா அங்கிருந்து வந்தது. இதுக்கு பின்னாடி என்ன பேசப்படுதுன்னா, துக்ளக் குருமூர்த்தி அவர்களை பார்த்த உடனே பேசப்பட்டது தான், உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்துட்றோம், நாங்கள் உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்றோம், நீங்கள் தாராளமாக வந்து எங்களோட இது பண்ணலாம், இந்த அஜெண்டாவெல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லப்பட்டது தான் இது. அதனால தான் எகிரி எகிரி பெரியாரை அடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். நீங்கள் ஆதாரமே இல்லாமல் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தலைவரை போய் சந்திச்சாருங்கிறீங்க, நாம் தமிழர் கட்சி துப்பாக்கி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்பெல்லாம் ஆதாரம் இல்லாமல் பேசவே மாட்டேன். நான் ஒன்றும் சீமான் கிடையாது. என்ஐஏ சோதனை சீமானுடைய கட்சி மேலன்னு போடுங்க, ஆன்லைன்ல வந்துடும். அதுக்காக நாம் தமிழர் கட்சி துப்பாக்கி தயாரிக்குது அப்படின்னு சொன்னா பயங்கரமான ஒரு இதா இருக்கு. ஏங்க இது கேஸே அப்படிதாங்க. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த அரசியல் கட்சிக்குமே ஒரு பெரிய மிரட்டல் மாதிரி இருக்கு இந்த விஷயம். உண்மைதான். நீங்க இப்ப எடுங்க, இப்ப நான் என் போனை எடுத்தா உடனே அந்த ஆர்டிகல் எடுத்து கையில கொடுக்குறேன். கேஸ் என்ன கேஸ், எவ்வளவு போட்டிருக்காங்க, சேலத்துல எந்த பகுதியில் அந்த துப்பாக்கி தட்டி கையில நீங்க தட்டினாலே உங்களுக்கு மொத்த ஹிஸ்டரியும் வந்துருங்க. நீங்க சொல்றது பார்த்தா 2026ல பிஜேபி சீமான் கூட கூட்டணி வைக்க போறாங்க. பிஜேபி கூட வேற எந்த கட்சியெல்லாம் சேருதோ, ஒரு நடிகர் ஒரு கட்சியோ இல்லை இலை சம்பந்தமான ஏதோ ஒரு கட்சி யாரெல்லாம் சேர்றாங்களோ அதுல இருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், துணை முதலமைச்சர் அப்படின்னா அது சீமான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படிதான் பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, எங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கன்னு நீங்க போனீங்கன்னா என்ஐஏ, நாம் தமிழர் மீது என்ஐஏ சோதனை அல்லது என்ஐஏ கேஸ் போட்டீங்கனாலே வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதுல எல்லா ரெக்கார்ட்ஸும் பார்த்துக்கலாம். இந்த ஆர்எஸ்எஸ் லீடர்ஸை சந்திச்சாங்கன்னு நம்ம பேசுறோம்ல, எப்போ யார் சொன்ன, நான் சுந்தரவல்லி என்ன வீட்டில் உட்காந்துட்டா போடுறேன், கூட இருந்தவங்க வெளியே போகிறப்ப சொன்ன காரணங்க நான் பலமுறை சொல்லிட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டோம், அவங்களாம் சந்திக்க வேண்டாம், நம்ம சித்தாந்தத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஆர்எஸ்எஸ் லீடர்களை போய் திரும்ப சந்திக்கிறார், அது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லி தான் வெளியே வர்றாரு. பாருங்க, ஜெகதீச பாண்டியன் அவருடைய அறிக்கை எடுத்து பாருங்க, அதில் மெயினாக இதான் பேசியிருக்காரு.
அப்போ நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் சீமான் கிடையாது. ஆதாரத்தோடு தெளிவாக பேசுகிறேன், இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதான் உண்மை. ஆனால் தமிழ்நாடே இப்போ மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. சீமான் கூட மற்ற அரசியல் கட்சிகளோட சேர்ந்து பிஜேபிக்கு எதிராக தானே பேசுகிறார். ஏங்க பேசலைன்னா நிற்க முடியுமாங்க? தமிழ்நாடு இது ஆட்சி என் கையில் கொடுத்து பாரு, இங்கே என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சவால் விடுறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சீமான். சீமான் நிறையா சவால் விட்டுருக்காரு. உங்களுக்கு ஞாபகப்படுத்தவா? முதல்ல வந்து பிரபாகரன் இருக்கும் இடத்தில் நான் இருந்திருந்தால் அப்படின்னா என்ன கிழிச்சுப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பிரபாகரன் இடத்தில் இருக்கும் இடத்தில் நான் இருந்திருந்தால் உயிரை கொடுத்து மேபி அவர் காப்பாத்திருக்கலாம். அப்ப பிரபாகரன் வந்து ஒரு ஆளே இல்லையா? 40 ஆண்டுகளாக களத்தில் நின்று எதிரிகளுக்கு எதிராக ஒரு சிம்ம சுப்பனமா இருந்திருக்காரு அப்படின்னு நீ தானே சொல்ற. உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசுறாரு, அப்படி பாத்துக்கலாமா? ஏங்க நம்ம தலைவர் மீது இருக்க ஒரு தலைவர் உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு தலைமை பண்பே அது இல்லை. நான் சுந்தரவழி உணர்ச்சி வசப்படலாம், ஏன்னா நான் ஒரு தொண்டர். நீங்கள் ஒரு தலைவர், ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், யங்ஸ்டர்ஸாக எங்கள் இயக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இன்னொன்று கூட சொன்னார், கலைஞர்கிட்ட போய் நான் கெஞ்சினேன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட போய் நான் கெஞ்சினேன், ஐயா ஒரே ஒரு நாள் நான் முதலமைச்சராக இருக்கேன், ஒரு நாளில் சீமானால் ஈழப்போரை நிறுத்த முடியும்னா, கலைஞர்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டவர், எம்பிட்டு அரசியலை பார்த்தவர், அவர் நின்று அடிக்க மாட்டார், அவருக்கெல்லாம் 1 மணி நேரம் போதாது. இங்கே இருக்கிற அரசியலாவது முதல்ல அடிப்படையில் போகிறீங்க. 22 நாடுகள் சேர்ந்து அங்கே ஈழத்தின் மீது போர் தொடுத்தது. அதை நீங்கள் எப்படிங்க ஒரு மாநிலத்தினுடைய தலைவரோ ஒரு அமைச்சரோ போய் இது பண்ண முடியும்? இந்த அடிப்படை அறிவு அவருக்கு இருக்காரு. அதையும் கேட்டார். அப்புறம் இது மாதிரி நிறைய கேட்டிருக்காரு. ஆமாம் நாங்கள் தான் கொன்று புதைத்தோம்னு ஒரு தலைவர் பேரை சொல்லிட்டு நேற்று நீதிமன்றத்தில் போய் ஐயா நான் அப்படி பேசவே இல்லைங்கன்னு முந்தா நாள் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சொல்ல வரீங்களா? ஆமாம். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, சிரிச்சுக்க, ஈரோடு கிழக்கில் சிரிச்சுக்க, என்னை பார்த்து சிரிச்சுக்க, என்னை பார்த்து கேள்வி கேட்டையில் என்னையா போனது உண்மையா, வெட்டி ஓட்டின ஃபோட்டோவா, எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்க, நான்லாம் என் கையில் இந்த என்னது அதிகாரம் கிடைக்கும் என்றால் இந்த ஆள் ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டிய ஆளா இல்லை தலைமையாக கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வேண்டிய ஆளா? சீமான் மீது எப்படி ஒரு வன்மம், இப்படி ஒரு கோபம்? ஏன்னா நான் பார்த்ததிலே மிக அருவருப்பான ஒருத்தர், நான் பார்த்ததிலே மிக மோசமான தலைமை பண்பே இல்லாத ஒரு லீடர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுரண்டல்வாதியாக இருக்கிறவர், நான் பார்த்ததிலே ஒரு சமூகத்தை பாழ்படுத்திட்டு இருக்கிற ஒரு தலைவர். நீங்கள் யாரோ ஒரு தலைவர் எடுத்தால் நெகட்டிவும் பாசிட்டிவும் இருக்கும். நீங்கள் தலைமை மனுஷங்க நம்ம அப்படி தானே, நமக்கு நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும். நீங்கள் டாக்டர் ராமதாஸ் எடுங்க, அவருடைய அறிக்கையெல்லாம் படிச்சிங்கன்னா வேறு லெவலில் அறிக்கை விடுவார். அவர் அடிப்படையில் தமிழுக்காக குரல் கொடுத்தவர். அவருக்கு நல்லதும் இருக்குது. அவர் சாதியை தூக்கி வரும்போது அவர்கிட்ட நம்ம முரண்படுறோம். அப்படி நீங்கள் ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா முரண்படுற இடம் நல்ல இடமும் 1-2 இருக்கும். இவர்கிட்ட நீங்கள் எதாவது சொல்லுங்க. ஏன் சீமான்ட்ட ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை? எனக்கு தெரியல, நீங்க இருந்தா சும்மா சொல்லாதீங்க. இல்ல நீங்க பத்திரிகைக்காரங்க பிடிக்கல வன்மத்தை கக்கிறீங்கிறதுக்காக சீமான்ட்ட ஒரு நல்ல விஷயம் கூட இல்லைங்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா? வேணா நீங்க ஒரு டைம் கொடுத்துட்டு போங்க, நான் வீட்டில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது நல்ல விஷயம் ஏதாவது கண்ணுக்கு படுதா. எங்க பாலியல் குற்றச்சாட்டு ஒரு தலைவர் மேல இருக்கு, ஏன்னா ஒரு தலைமை மேலே, ஒரு கட்சியினுடைய தலைவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு. கட்சி தொண்டை மேலே இருக்கும், அடித்து தூக்கி வெளியே போடுவாங்க. தலைவர் மேலே இருக்குது சுரண்டல் குற்றச்சாட்டு. இது எதிர்கட்சிக்காரர்களுடைய திட்டமிட்ட சரியாக இருந்தால் இந்த பாலியல் குற்றச்சாட்டு ஆதாரம்லாம் சிக்கி இப்போ தானே கேட்டுட்ருக்காங்க. மொத்த ஆதாரம் கோர்ட்டில் போயிருக்குல்ல. அப்போ இது அரசியல் கிடையாது, எதிர்கட்சிகளுடைய திட்டமிட்ட சதியும் கிடையாது. எதிர்கட்சிக்காரங்கள் திட்டமிட்டு சதி செய்கிற அளவுக்கு சீனே கிடையாது சீமானுக்கு. சீமான் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. நீங்கள் எந்த வெற்றியையும் இதுவரையும் காட்டினதே இல்லை. தமிழ்நாட்டில் 14 வருஷம் நீங்கள் கதறியும் ஒரு வார்டு மெம்பராக ஜெயிக்கல, ஒரு குறைந்தபட்சம் ஒரு நகராட்சி தலைவராக ஜெயிக்கல, குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கல, ஒரு பார்லிமெண்ட் ஜெயிக்கல. நீங்கள் மொத்தமாக தனியாக நின்றுக்கிட்டு ஊராக நின்றுக்கிட்டு ஓட்டை பெருக்கிட்டு அதை வச்சு ஒரு கூட்டி இது பண்ணிக்கிட்டு திடுறீங்க. 2வது விஷயம், இந்த மாநில அந்தஸ்து பெற்றார் இல்லையா, அதுக்கு பின்னாடி கூட ஒரு அரசியல் இருக்கு. அந்த சமயத்துல தம்பி விஜய் என் தம்பி நான் உயிரை கொடுப்பேன்ல, அந்த சமயத்துல தான் அந்த ஓட்டு சதவீதம் கூடுச்சு. அப்போ இந்த பசங்களாம் என்ன நினச்சிட்டாங்க, இந்த என்னது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அண்ணன் நம்மாலும் ஓல இருக்குடா, மாப்பிள்ளை எல்லா ஓட்டையும் போட்டு விட்டுறான்னு சின்ன பசங்க பூரா போய் போட்டு விட்டுருக்காங்க. அது கொஞ்சம் டப்புன்னு ரேஷியோ ஏறி இருக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க, 2026 எலெக்ஷனில் சீமான் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப சீமான் ஒரு ஆளே இல்லாட்டி 80 வழக்குகள் நாளைக்கு இது மாதிரி ஒருத்தன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். சீமான் ஒரு ஆளே இல்லை, லெஃப்ட்ல தட்டி ஓரமாக உட்கார வச்சிடலாம். ஆனால் சட்டம் தானே நம்ம கையில் எடுத்திருக்கோம். சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக செயல்படுறவங்க தான் நாமெல்லாம். ஒருவேளை சீமான் அடிச்சு நீங்களாம் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ?
சீமான் அடிச்சு யாராவது பெரிய அளவு ஏங்க நான் பட்டிமன்ற பேச்சாளருங்க 20 வருஷமா என்னை ஊர்ல இருக்க எல்லாரும் டிவியில இப்ப நீங்க பார்த்து முழு நேர அரசியல் இல்ல இருக்கட்டும். வந்துட்டீங்களே. அப்புறம் 10 வருஷமா நான் டிவியில உட்காந்து விடிய விடிய பாலிடிக்ஸ் பேசுறீங்க. சீமான் ஒரு ஆளாங்க. சீமான் வந்து எனக்கு கூட நிக்க தகுதி இல்லைங்க. நான் டாக்டரேட் PhD இந்திய மாணவர் சங்கத்துல 90களினுடைய இறுதியில, அதாவது 98 99 வாக்குல மாணவர் சங்க தலைவரா இருந்து படிக்கிற காலத்துல களத்துல நின்று ஜெயிலுக்கு போய் அவ்வளவு கேஸ வாங்கினாரு. இது சும்மா படம்லாம் எடுத்து ரிட்டையர்ட் ஆகி போய் காசுக்கு வழி இல்லாமல் ஈழத்தமிழர்களுடைய பிணத்தை வைத்து அதில் சம்பாரிச்சுக்கிட்டு போகிற வர பொம்பளை பிள்ளைங்கிட்டலாம் ரொம்ப கேவலமாக பாலியல் தொந்தரவு பண்ணிக்கிட்டு சுரண்டல்வாதியாக இருந்துட்டு சொந்த கட்சி பெண்களை கேவலப்படுத்திக்கிட்டு சொந்த கட்சி ஆண்களை கேவலப்படுத்திக்கிட்டு ஈழத்தில் போராடிய போராளிகளை கேவலமாக பேசிக்கிட்டு அங்கேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அந்த பிள்ளைகள்லாம் மற்றவங்களை வச்சு அவமானமாக பேச விட்டு நீங்கள் எங்கள் பக்கத்தில் நிற்க தகுதி இல்லையே. நீங்கள் தலைவராக இருக்க தகுதி இல்லை. சுந்தரவழி பக்கத்தில் நிற்க சீமானுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. அப்ப சீமான் அடிச்சு பெரிய ஆளாகணும்னு எந்த ஒரு நினைப்பும் இல்லை. சீமான்லாம் ஒரு ஆளே இல்லைன்றேன். இதை அடிச்சு பெரிய ஏங்க நீங்கள் யாராவது எலி அடிச்சு பெரிய ஆளுன்னு காட்டுவீங்களாங்க? அதுக்காக சீமான எலியோட போய் கம்பேர் பண்ணி ஆமாங்க. ஏங்க நீங்கள் எங்கள் ஊரில் எல்லாம் எலி பின்னாடி முன்னாடி ஓடிட்டு இருக்குங்க. நீங்கள் அதுக்காக AK-47 தூக்கிட்டு ஓடுவீங்க எலி அடிக்க. விளக்கு மாற்ற எடுத்து 2 போடு போட்டால் செத்துருங்க. நீங்கள் எதுக்குங்க போய் பெருசாக தலைவராக பெருசாக இது பண்ணுறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, நான் அப்படி தான் சீமானை பார்க்குறேன். நீங்கள் அறிவு ஆழம் இல்லாத, பகுத்தறிவு இல்லாத, ஆளுமை இல்லாத வெறும் பேச்சை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய திரள் நிதியில் 2 லட்சம் வீடு, 60,000 கார் நிப்பாட்டுறதுக்கான வாடகை இடம், இன்னும் சொல்ல போனால் 5 காரு, 15 வேலைக்காரங்க. சுந்தரவல்லி வாடகை வீட்டில் இருக்கீங்க. வாடகை வீட்டில் இருக்கேன். என் அரசியல் வந்து கம்யூனிஸ்ட் அரசியல், திரள் நிதி அரசியல் இல்லை, திருடி திங்கிறது இல்லை. நான் பஞ்சாயத்துக்கே போனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே தோழர்களை கூட்டிகிட்டு போனாலும் என் காசில் டிக்கெட் போட்டு போவேன், என் காசில் டீ குடிப்பேன். இது நான் என் பக்கத்தில் நிற்கவே முடியாதுங்க. அது சீமானுக்கே தெரியுமே என்னைய. ஏன்னா சின்னதுலேருந்து தான் பார்த்துட்டு இருக்கா பிள்ளைல. சீமானுக்கே தெரியும் நான் யாருன்னு. அடித்து ஆடுற ஆள் சீமான் மாதிரி இல்லை. சுரண்டி பொழைச்சிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அங்கிட்டு மேடையில் ஏறி போய் நாங்கள்லாம் அப்படின்றத அப்புறம் கோர்ட்டில் போய் சார் நான் இது அப்படிலாம் சொல்லலை சார். வருண் IPS இருக்கார்ல, அந்த கேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? கோர்ட்டில் போய் என்ன சொன்னார்? வருண் IPS பார்த்துட்டு ஊனு மேடையில் கத்தினார். என்னை பார்க்குறது தானே நான் அவர் அசிங்கமான ஒரு வார்த்தை சொல்லி அதை பேஞ்சிட்டு இருக்கும்போது நீ பார்த்தையா, அதான் உன் வேலையா அப்படின்னு சொன்னார் மேடையில் இல்லையா. மூத்திரம் பேரதை பார்க்குறதா உன் வேலையான்னு கேட்டார். ஒரு கேஸை போட்டார். அவங்க வீட்டில் எல்லாரையும் கொலை மிரட்டெல்லாம் பட்டினாங்க. கேஸ் போட்டாங்க. கோர்ட்டு போயிட்டார். கோர்ட்டில் போய் என்னங்க சொன்னார்? எனக்கு வருண் IPSலாம் யாரும் தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க, அதைத்தான் நான் மேடையில் பேசினேன் அப்படின்னு அஃபிடவிட். நீங்கள் சுந்தரவல்லி ஆதாரம் எங்கன்னு அடுத்து கேட்கக்கூடாதுன்றக்காக சொல்கிறேன். அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறார். நீங்கள் அப்படியே போங்க. 13 பேரை படுகொலை பண்ணாங்கல்ல எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில். ஸ்டெர்லைட் போராட்டம். அங்கே 1 மேன் கமிஷன் வச்சு திமுக அரசு அதை அறிக்கை வாங்கினாங்களே, அந்த அறிக்கையில் இவர் கொடுத்த வாக்குமூலம் இருக்கு. சீமான் கொடுத்த வாக்குமூலம். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா சாமி, அம்மா நான்லாம் எதுவுமே சொல்லலைங்கம்மா, நான் யாரையும் போராட சொல்லலைங்களம்மா, அவங்களாம் தன்னெழுச்சியாக போய் போராடிட்டாங்கம்மா, நான் சொல்லலைம்மா, நான் நல்லாவேம்மா. தம்பியை கோர்த்து விட்டது 1, தான் எஸ்கேப் ஆனது 2. ஒரு எந்த விஷயத்தில் 13 பேர் படுகொலை செய்யப்பட்ட விஷயத்தில் அவருடைய அந்த ஆதாரமே இருக்குது. நீங்கள் நான் உங்களுக்கு வேணும்னா தோழர்கள்ட்ட வாங்கி நான் தோழர் மருதையன் அதை வச்சிருக்கிறார். நீங்கள் அந்த ஆதாரம் கொடுத்தீங்கன்னா அதே நாங்கள் தோழர் மருதையன் வச்சிருக்காரு. நான் உங்களுக்கு வாங்கி நான் அனுப்புகிறேன். தோழர் மருதையன் தான் முதல்ல அதை வாங்கி பொது சமூக வெளியில் போட்டவர். சரிங்களா? நான் அதை வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அதை போடலாம் தாராளமாக. ஸோ அங்கே சொன்னவர் நேற்று என்ன பண்ணார்? விக்ரவாண்டியில் வீடியோவே இருக்குங்க. அவர் ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி பேசினது இல்லைன்னு மறுத்திருக்காருங்க முந்தா நாள். அப்போ இவருடைய ரோல் என்ன? நீங்கள் எலின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன ஒரு தலைவரை எலி என்று விட்டீர்கள். இதுக்கு பேர் என்ன? மைக்க முன்னாடி நீங்கள் நின்று உங்கள் இளைஞர்களை கிளுகிளு பூட்டுறதுக்காக சும்மா கண்ட மாதிரி ஊன்னு பேசிடுறீங்க. ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி, சூப்பர்மேன் மாதிரி எதையாவது நீங்கள் பேசிடுறீங்க. அப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது அங்கே போய் கையை கட்டி, ஐயா நான் அப்படி பையவே செய்யவே இல்லைங்கய்யா, நான் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா உங்களை எப்படி சொல்லுவாங்க? எலின்னு தானே சொல்லுவாங்க. இது பரவாயில்ல. இன்னொன்று கூட சொல்லுங்கள். ப்ரெஸ் மீட்டில் இந்த இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அவரோட ஆட்டிடியூட் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸில் வந்த ஒரு லேடியை, ஒரு பாப்பா, ஒரு தங்கச்சியை அவ்வளோ அவமானமாக பேசிட்டு போறாருல்ல, கெட்ட வார்த்தை சொல்லிட்டு போனார். இன்னைக்கு பாருங்க, சொல்லுங்க அப்படின்றாரு. ஏன்? அதான் ஏன். ஏன்னா பொலிட்டிக்கலாக உள்ள தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. சுற்றி போலீஸ் ரைடு விடுற மாதிரி நம்மளை பார்த்துட்டு இருக்கு. 80 கேஸுன்னு போட்டு விட்டுருக்குறானுங்க. இன்னும் எத்தனை கேஸ் போடுவானுங்களோ தெரியல. நம்மளை தூக்கி உள்ளே வச்சு போடுவாங்கன்னு ஒரு பம்மல். இதுதான் நான் கேட்குறேன். சுந்தரவல்லி என்னைக்காச்சும் மேடையிலும் சரி கீழையும் சரி நான் பேசுறதுக்கு முன்னாடி 1,00,000 தடவை யோசிப்பேன். பேசிட்ட பிறகு அதுதான் என் பேச்சு. கருத்தியெல்லாம் எனக்கு குளறுபடியாக பேச தெரியாது. சீமானுக்கு
சுந்தரவலிக்கு இருக்கிற தைரியம் சீமானுக்கு இல்ல. சீமான் பயப்படுறாரு. ஒண்ணு பேசிட்டு நான் பேசவே இல்லைன்னு சமாளிக்கிறாருங்கிறீங்க. அப்படி இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமா சொல்றேன். சுந்தரவலிக்கு இருக்கிற அறிவுல சீமானுக்கு அரை இன்ச்சு கூட இல்லை. இதெல்லாம் சுந்தரவலிக்கு இருக்கிற அரசியல் அனுபவத்துல சீமான்லாம் ஜூனியர். ஏன்னா நான் மாணவர் சங்கத்துல இருந்து வந்தவன். சீமான்லாம் ஜூனியரு, அதுலேயும் தோத்து போன ஜூனியர். சரிங்களா? ஏன் தோத்து போன? ஏன்னா உனக்கு தான் அரசியலில் வெறும் கஞ்சி குடிக்கிறது தானே காசு சம்பாதிக்கிறீங்க திரள் நிதியை வச்சு. நீங்கள் தோத்து போனவங்க தான். எந்த எலெக்ஷன் ஜெயிக்கல, மக்கள் உங்களை ஏற்றுக்கல, கூப்பிலையே உட்கார வச்சுருக்காங்க. அப்படி இல்லை, நாங்கள் சமூக ரீதியான அரசியலில் களமாடிக்கிட்டு இருக்கோம், களத்தில் இறங்கி நிற்கிறோம். 10 பேர் எங்களை பார்த்து அக்கா மாதிரி வரணும்னு நினைக்கிறோம். அதுதான் அரசியல். அந்த அரசியல் நான் ஜெயிச்சிருக்கேன். சீமான் வந்து என் முன்னாடி நிற்கவே தகுதி இல்லாத. சீமான் என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? சீமான் முதல்ல கட்சியை கலைச்சிட்டு, நீங்கள் மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் எக்ஸ்ட்ரீம் போயிட்டார். ஒரு தலைவனாக இருந்தால் எப்படி இருக்கணும்? ஒரு ஆளுமைத்தன்மையோடு கட்சியை அரவணைச்சு அவங்க குரலுக்கு செவிசாய்த்து அதில் வர்றது நல்லது கெட்டதெல்லாம் கேட்டு சரி பண்ணணும். 2வது ஒரு கோல் இருக்கணும். நான் இந்த ஆண்டு இதை அடையிறதுக்கான போராட்டத்தை நடத்துவேன், அங்கே அதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கும், அது இருக்கணும். ஒரு தெளிவான சித்தாந்தம் இருக்கணும். தமிழ் தேசியம்னு சொல்கிறீங்க, ஆனால் ஈழத்தை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுறீங்க, ஈழ தலைவர்களை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுறீங்க. இப்போ இலங்கை தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்குமான முடிச்சு என்ன? எப்படி, எதுக்காக நீங்கள் வைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு அரசியல் தெளிவில்லை. அங்கே இருக்கிற அரசியல் இங்கே செல்லுபடியாகாது. இங்கே வேற இந்த இந்த இந்தியா என்கிற மிகப்பெரிய கண்டத்தில் இது தமிழ்நாடு ஒரு பெரிய வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம். இங்கெல்லாம் பிள்ளைக்காத்தனமான ஒரு அரசியலாக செல்லுபடியாது. அப்போ நமக்கு என்ன பார்க்குறோன்னா, உங்களுக்கு அரசியல் தெளிவில்லை, ஆளுமை பண்பு இல்லை, நிதானம் இல்லை. இது நான் சொல்லலை, கோர்ட்டு சொன்னது. ஐயா வேல்முருகன் நீதிபதி அவர் சொன்னார், நிதானம் இல்லை அவருக்கு. சீமானை பற்றி அவர் சொல்லியிருக்காரு வெளிப்படையாக, நிதானம் இல்லாமல் பேசுகிறாரு. நிதானம் வேணும் சீமானுக்கு. அப்போ தான் 4 கோர்ட்டு படிகளை ஏறி இறங்கும் போது தான் அவர் பேச்சு குறையும் அப்படின்னு வேல்முருகன் நீதிபதி ஐயா சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த நிதானம் வேணும். தலைமைக்கு ரொம்ப நிதானம் வேணுங்க. பட்டு மூஞ்சிக்கு மேலாம் பேசிட முடியாது, அது வேணும். ஸோ படிங்க கொஞ்சம். வாட்ஸ்அப்பில் வர வதந்தியெல்லாம் வரலாறுன்னு நம்பிக்கிட்டு உளரக்கூடாது, அதை படிக்கணும். ஸோ இவ்வளவு அடிப்படையான கட்டமைப்பை உருவாக்காமல் சீமான் அரசியல் பண்ணுவது அப்படின்றது வேணா அவர் இந்த சமூக வலைத்தளங்களில் மீம்ஸ் மெட்டீரியலாக வேணால் வளர முடியும். சீமான் மீது அதிகமான கோபத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. அதே நேரத்தில் சீமான் தன்னைத்தானே எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாமா என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயம் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.